அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 6. போன எபிசோட்ல பிரார்த்தனா கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டதை பார்த்தோம். அங்க அவங்க மாமியாரை பார்த்து பிரார்த்தனா பயந்து போயினதை பார்த்தோம். மறுவீடு விருந்து என்று பொழுதுகள் வேகமாய் கழிய அன்று சந்திரன் சுமதி வீட்டில் விருந்துக்காக அழைத்திருந்தார்கள். நான் வரலப்பா என்று மலர் சொல்லிவிட புதுமண தம்பதிகள் சுருதியுடன் ஆட்டோவில் சென்று இறங்கினர். தாங்கள் வாங்கி வந்திருந்த இனிப்பு பழங்களை குழந்தைகளிடம் பிரார்த்தனா கொடுக்கவும் சித்தி சித்தி என பிள்ளைகள் இலகுவாக பழகினர். மாடியில் குழந்தைகளுடன் கணினியில் எதையோ பார்த்து கொண்டிருந்த பிரார்த்தனாவிடம் அன்னிக்கு ஏதேனும் உதவி செய்ய கூடாதா என்று சொன்ன ஜீவனிடம் அவங்கதான் நான் பார்த்து கொள்கிறேன், இங்க என்னை அனுப்பி வச்சாங்க என்றாள். சித்தப்பா சித்திக்கு இந்த கேம் விளையாடவே தெரியல என்று தீபிகா சொல்ல, நான் சொல்லி தர்றேன் என்று அவன் சொன்ன போது எனக்கு கணினியை இயக்கவே தெரியாது என்றாள் அவள். அப்படியா என்றவன் கத்துக்கிட்டா போச்சு என்று மவுசின் மேல் அவளின் கையை வைத்து நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவளின் பின்னால் நின்று கொண்டு அவளின் விரல்களை பற்றினான். மவுஸ் நகர நகர அந்த நெருக்கம் ஏற்படுத்திய திணறலில் உணர்வுகளிலும் இடப்பெயர்ச்சி. மிக பொறுமையாக அவன் கற்றுக் கொடுக்க என் படிப்பென்ன அவன் படிப்பென்ன என்று வாதாடியது நிழலாடியது. வாங்க சாப்பிடலாம் என்று அழைக்க வந்த சுமதி இருவரும் நின்றிருந்த நெருக்கத்தை பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள். அவள் செல்லவும் கேள்வியாய் கணவனை நிமிர்ந்து நோக்கிய போது அவன் விழிகளில் இருந்த விஷமம் என்னவென்று புரியாமல் என்ன என்ற போது எனக்கென்ன தெரியும் என்பது போல அவன் உதட்டை பிதுக்க அந்த அழகில் ஒரு கணம் அவள் அறியாமலேயே மனம் லயித்து போனது. மறுவாரத்தில் ஒரு நாள் தாய் வீடு சென்றிருந்தவள் ஆளாளுக்கு சொன்ன உபதேசத்தில் வெறுத்து போய் நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், என் போக்கு பிடிக்கலன்னா துரத்தி விடட்டும், நான் கவலைப்பட மாட்டேன், அந்த ஆளை கண்டாலே பிடிக்கல எனக்கு, நீங்க என்ன சொன்னாலும் என்னால் அவரை புருஷனா ஏத்துக்க முடியாது, தொலைந்து போன்னு தள்ளி விட்டீங்கல்ல, இப்போ ஏன் என்னை பற்றி கவலைப்படுறீங்க என்று ஆவேசமாய் கேட்டுவிட்டு திரும்பிய போது சன்னலுக்கு வெளியே கை கட்டியபடி தூணில் சாய்ந்து நின்றவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மாதங்கள் தன் போக்கில் வேகமாய் சென்று கொண்டிருக்க வீட்டில் யாரும் இல்லாததை உறுதி செய்து கொண்டு கணவன் அருகில் போய் நின்றாள் பிரார்த்தனா. ஹாலில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவன் சோஃபாவின் பின்னால் வந்து நின்றவளை பார்த்து என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்த்தான். உங்ககிட்ட பேசணும். என்ன திடீரென்ற இந்த மாற்றம்? மன உறுதி கலைந்து விட்டதா என்ன? அவன் தன்னை சீண்டி பார்க்கிறான் என்பது புரிய எனக்கு இங்க பொழுது போகல என்றாள். பொழுது போகலையா? உனக்குத்தான் என்னுடன் வெளியே வர பிடிக்காதே அது என்றவள் தன்னையே ஊடுருவி நின்ற விழிகளில் எதைத்தான் கண்டுபிடித்தாள்? பார்வை தீண்டலில் சலனப்பட்ட இதயம் வெட்க இதழ்களை கோர்க்க முயன்ற போது ஏற்பட்ட முக மாறுதலை மறைக்க குனிந்து கொண்டாள். என்ன? புருவ அசைப்பிலேயே அவன் இவளின் மன உறுதியை கலைக்க முயல, இல்ல இல்ல ஒண்ணுமில்ல அறைக்குள் புகுந்து கொண்டாள். அன்று தாய் வீட்டில் தன் மனக்குமரலை கொட்டிய போது எதிர்பட்டவனை கண்டு தடுமாறியவள் அவனிடம் நீங்க எதிர்பார்ப்பது போல என்னால என்று ஆரம்பிக்க, நான் என்ன எதிர்பார்த்தேன்? நான் உங்க மனைவியா? அதை யாராலும் மாற்ற முடியாது. உறுதியான அவன் குரலில் லேசான பயம் ஏற்பட விரட்சியான அந்த விழிகளையே பார்த்து கொண்டிருந்தவன் சொல்லு என்றான். என்னால ஒரு மனைவிக்குரிய கூர்மையடைந்த அவன் விழிகளை சந்திக்க முடியாமல் தலைகுனிந்து கொண்டவள் தெளிவா சொன்னாதானே புரியும், சொல்வதை என் முகம் பார்த்து நேரே சொல்லு என்றவன் சொல்லவும் கடவுளே, இந்த கண்களை பார்த்து என்னால பேச முடியலையே, உன் பேச்சை பார்த்தால் உன் மனசுதான் இப்போ தடுமாறி நிக்குது போல என்று சிரிக்க, என்று விழித்த போது என்று விழிகளாலே அவன் வித்தை காட்ட தொலைந்தேன் என்ற முணுமுணுப்புடன் திரும்பினாள். அதேபோல் இன்றும் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தடுமாறி ஏன் இந்த நிலை? பதிலை ஒத்துக்கொள்ள விடாமல் வீம்பு தடுத்தது. காலை 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி விடுவான் ஜீவன். கட்டிட தொழிலாளர்களை ட்ரக் மூலம் சைட்டுக்கு அழைத்துச் செல்வார்கள். மகனுக்கு காலையில் சிற்றுண்டி முதல் மதிய உணவு கட்டித் தருவது வரை எல்லாவற்றையும் மலரே செய்தாள். கூட மாட பிரார்த்தனா உதவி செய்ய வந்தால், பீன்ஸை இப்படியா பொடியா நறுக்குவாங்க, என்ன புளியை இப்படி ஒன்னும் பாதியமா கரைச்சி போட்டிருக்க, விக்கிற விலையில இப்படி குடும்பம் நடத்தினா விளங்கிடும், சப்பாத்திக்கு இவ்வளவு எண்ணெய் விட்டால் எங்க வீட்டுக்காரருக்கு ஆகாது என்று எடுத்தது எல்லாவற்றிற்கும் குறை சொல்லுவாள். அதற்கு பயந்தே சமையலறை பக்கம் எட்டி பார்ப்பதில்லை பிரார்த்தனா. அப்படியும் ஒதுங்கியிருக்க விடமாட்டாள் மலர். எல்லா வேலைகளையும் நானே பார்ப்பதற்கு வீட்டில் எதற்கு மருமகள்?
நின்னா முட்டி வலி, குனிந்தா முதுகு வலி. பக்கத்து வீட்டு புவனாவுக்கு மருமகளுங்க இருக்கிற இடத்துல சோறு கொண்டு வந்து தருறாளுங்களாம். நான் நீனு போட்டி போட்டு துணி துவைத்து தருகிறாளுங்களாம். இங்க என்னடானா சாப்பிட்டியா என்று கேட்க நாதி இல்லை. நாம கெஞ்ச வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, பொறுப்பா இருப்பான்னு சொன்னாங்க. கட்டின புருஷனையே என்னன்னு கேட்க மாட்டேங்கிறா. இவளுக்கு பெரியவ எவ்வளவோ தேவலாம் போல. பட்டு பட்டுன்னு பேசினாலும் வேலையில கவனமா இருப்பா. இந்த ஊமை கோட்டானாட்டம் உட்கார்ந்து கிடக்கு என்று மாமியார் புலம்பும் போதெல்லாம் மனசு வலிக்கத்தான் செய்தது. அப்படியும் விடாமல் இப்படியும் விடாமல் குறை சொன்னால் ஒருத்தி என்னதான் செய்வாள்? கணவனிடம் முறையிடலாம் என்றால் அந்த அளவில் அவர்கள் உறவு இருக்கிறது. அவனே ஓரிரு முறை அவங்களும் வயசானவங்க தானே, நீயும் சில வேலைகளை செய்யக்கூடாதா என்ற போது அமைதியாய் பார்க்கத்தான் முடிந்தது. எல்லா பொறுப்புகளையும் என் கையில ஒப்படைச்சிட்டு நீங்க ஓரமா கெடங்க, உட்கார்ந்த இடத்துக்கு என்ன, படுக்கிற இடத்துக்கே சாப்பாடு கொண்டு வந்து தர்றேன் என்று சொல்ல நாக்கு துடிக்கிறது தான். பேச முடியுமா? எல்லாம் என் இஷ்டப்படிதான். நீ நட என்றால் நடக்கணும், ஆடு என்றால் ஆடணும் என்று எல்லா அதிகாரங்களையும் தன் தலைமேல் சுமந்து கொண்டிருப்பவள், மகாராணி போல் எல்லோரையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பவள் விட்டு தருவாளா? எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த பிரார்த்தனா, எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், ஒரு 4 நாள் இருந்துட்டு வர்றேன் என்று ஜீவனிடம் சொன்ன போது, போன மாதம்தானே போன என்றான். அவங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. போலாம், கிளம்பவா? இத பாரு, சும்மா சும்மா இப்படி போனா மரியாதை இருக்காது. அது என் வீடு. இத பாரு, நீ சின்ன பொண்ணு கிடையாது. இனிமேல் இதுதான் உன் வீடு. இப்படி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போனால் புகுந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னு அர்த்தம். இன்னும் புரியல? துடுக்குத்தனமாய் எழுந்த சத்தத்தை அடக்கினாள். நான் இப்ப போகலாமா வேணாமா? போகக்கூடாது திட்டவட்டமாய் அவன் சொல்லவும், இவளின் வீம்பு விழித்தெழ, நான் என்ன உங்க அடிமையா? அப்படிங்கிற? பின்ன யாராச்சும் என்னை மதிக்கிறாங்களா? எல்லாமே உங்க இஷ்டப்படிதான் நடக்குது. எனக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்காதா? ஓ, பின் தூங்கி முன் எழுவதுதான் தமிழ் பெண்களின் பண்பாடு என்று புத்தகங்களில் படித்திருக்கேன். நீ என்னடானா இஷ்டத்துக்கு தூங்குற, உன் இஷ்டத்துக்கு உடை உடுத்தி கொள்ற, புருஷனை கண்டுகொள்வது கிடையாது, மாமியாரை மதிப்பதும் கிடையாது. அந்த சின்ன பொண்ணு அது கிட்டையாச்சும் அண்ணி என்ற உறவு முறையில் வேண்டாம், ஒரு தோழியை போல் கூடவா பேசக்கூடாது? உன் உறவை எவ்வளவு ஆசையோடு எதிர்பார்த்திருக்கும். எங்க அப்பா வயசானவர், அவர்கிட்ட அப்பப்ப அனுசரணையா 4 வார்த்தை பேசக்கூடாது? இதையெல்லாம் நாங்க எதிர்பார்க்காம, சரி சின்ன பொண்ணு, புது இடம், பழகினா சரியாகிடும் என்று இருந்தால் எங்க மேலே குற்றம் சாட்டுறியா? இப்ப சொல்லு, இவ்வளவு விஷயங்களில் எங்க இஷ்டப்படி நீ கட்டாயத்துக்குள்ளானது எதுன்னு? எதை சொல்லுவாள்? சுருதியிடம் பேசச் சென்றால் அவளும் மொபைலும் இரட்டை பிறவி போல் இருக்கும். பிணைப்பில் நின்று நின்று பார்த்து விட்டு திரும்பி விடுவாள். மாமனாரே சொல்லவே வேண்டாம். மலர் என்று சொல்வதற்குள் பெட்டிப்பாம்பாய் அடங்கிக் கொள்பவர். ஏதாவது வேண்டுமா மாமா என்று கேட்டால், வந்தும்மா என்று தன்னையும் மதிக்க ஒரு பிறவி இருக்கிறதே என்ற பூரிப்பில் வாயை திறந்தால், மனைவியின் முறைப்பில் கிடுகிடு என்று ஆடிப்போய் ஊமையாகி விடுகிறார். இதில் யாரிடம் போய் தன் குறையை முறையிடுவது? அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?